ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணி நல்லா காரமாக நான்வெஜ் டேஸ்டில் பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி கிரேவி பண்ணலாம் வாங்க. அப்ராக்சிமேட்டா 120 கிராம் பச்சை பட்டாணி 10 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா பட்டாணி உடையாம ரொம்ப சாஃப்டா வெந்துடும். குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 சவுண்டு விட்டு எடுக்கலாம். இது வேகட்டும். 30 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு வெடித்த உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. உப்பை அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. உப்பை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் 1 கப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். வாங்க தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு கரம் மசாலா அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. பட்டாணி உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ஆனால் உடையவும் இல்லை. இப்போ கிரேவியோட இதை சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இன்னொரு கொதி வரட்டும். இது அப்ராக்சிமேட்டா 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இது நல்ல காரமாக நான்வெஜ் டேஸ்டில் இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.